Exercise 3.5 second question factorize the following fourth subdivision m square plus 1 by m square minus 23 இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் காமனாக இருக்கிறத வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே காமனாக எடுக்க முடியாது, அதனால் இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா வந்து a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணனா நமக்கு வந்து m + 1/m இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக எம்மும் பிக்கு பதிலாக 1/m வேணும். இங்கே வந்து அப்போ இதெல்லாம் ஃபார்முலா a + 1/bக்கு பதிலாக 1/a போட்டு பார்க்கலாம். 1/2. இப்போ a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டு ஏக்கு பதிலாக a இருக்குது, பிக்கு பதிலாக 1/a இருக்குது, ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 1/a the whole square. இப்போ பாருங்கள் a கட் ஆகிரும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2 plus 1/a the whole square. இது எப்படி எடுத்து எழுதலாம்? 1/a plus 1/a the whole square equal to a square plus 1/a by a square. 1 square na 1, a square na a square, 1/a square plus 2. இப்படி எடுத்து எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. கொஸ்டின் வந்து m square plus 1/m square minus 23. நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரலாமா? இதை இந்த பிடிக்கலாம். அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 1/m ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் 2 வேணும். இப்போது ஒரு ப்ளஸ் 2, இப்போ கூட ஒரு -2 போட்டுக்கலாம். +2 -2 கட் ஆகினா வந்து 0 கிடைக்குமா? நமக்கு கொஸ்டின் அப்படியே வந்துடும். -23 இது அப்படியே எழுதியிருக்கோம். கூட வந்து ஒரு +2வும் ஒரு -2வும் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இவ்வளோ எடுத்தோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருமா? a + 1/a the whole square. இப்போ இங்கே m இருக்குது, 1/m இருக்குது. அது இதை எப்படி எடுத்து எழுதலாம்? m + 1/m the whole squareன்னு எடுத்து எழுதலாமா? இது இவ்வளோத்துக்கும் ஃபார்முலா போட்டிருக்கோம். அவ்வளோதான். -2 -23 ரெண்டையும் ஆட் ஆகும்போது -25 கிடைக்கும். இதை எப்படி எடுத்து எழுதலாம்? m + 1/m the whole square minus 25 வந்து 5 ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாமா? 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ வந்து m + 1/m the whole square minus 25. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபார்முலா என்னது? a + b இன்ட்டு a - b. ஃபார்முலா போட்டுக்கலாமா? இப்போ ஏக்கு பதிலாக m + 1/m இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டால் m + 1/m ப்ளஸ் 5 ப்ளஸ் b ப்ளஸ் பிக்கு வந்து 5 இருக்குது, ப்ளஸ் 5. at next m plus 1/m minus b minus 5. இதான் ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 6 - 216 x ஸ்கொயர். இது வந்து இதில் காமனாக வெளியே எடுக்க முடியுமா பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இதுலேயும் ஒரு 6 காமனாக வெளியே எடுக்கலாம். 6 காமனாக வெளியே எடுத்தால் அங்கே 1 இருக்கும். 1 - 216 36 × 6 வந்து 216. அப்போது ஒரு 6 வெளியே எடுத்தால் அங்கே வந்து 36 இருக்கும். 36 x ஸ்கொயர். இது எப்படி எடுத்து எழுதலாம்? 6 இன்ட்டு இதை வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வரலாமா? அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர். இதை எப்படி எடுத்துடலாம்? 36 வந்து 6x the whole ஸ்கொயர்னு இதை எடுத்து எழுதலாமா? அப்போது 6 ஸ்கொயர்னா 36, எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். இது அந்த இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா என்னது? a + b இன்ட்டு a minus b. இப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது, பிக்கு பதிலாக வந்து 6x இருக்குது. ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? இப்போ 6 இன்ட்டு 1 + 6x இன்ட்டு 1 - 6x a + b இன்ட்டு a minus b. இதான் ஆன்சர். சிக்ஸ்த் சப்டிவிஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் minus 18. இது வந்து நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி தான். +2 -2 மட்டும் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2 -2 -18. இப்போ பாருங்கள், +2 -2 கூட ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இது இவ்வளோத்தையும் எடுத்தோம்னா -2 -18 ப்ளஸ் பண்ணும்போது -20 கிடைக்கும். நமக்கு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியாது. அதனால் இந்த -2 இங்கேயும் +2 இங்கேயும் கொண்டு வர போகிறோம். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -2 இன்ட்டு +2 -18. இப்போது இது a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் -2. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a - 1/a the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? a - 1/a
the whole square. இங்கே வந்து மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ் வரும். a minus 1 by the whole square. இப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 18 ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 16 கிடைக்கும். 16 வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். 16 வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். அதை எடுத்து எழுதலாம். a மைனஸ் 1 by a the whole square மைனஸ் இதை 4 ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபார்முலா எழுது. a ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a என்ன இருக்குது? a மைனஸ் 1 by a. bக்கு வந்து 4 இருக்குது. ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? ஃபார்முலாவில் போட்டால் a மைனஸ் 1 by a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1 by a மைனஸ் 4. இதான் ஆன்சர்.